ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு சிக்கன் குழம்பு, உருளைக்கிழங்கு மசாலாலாம் சேர்த்து சூப்பராக டேஸ்டியான ட்ரெடிஷ்னலாக நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, 10 முந்திரி, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், லாஸ்டா ஒரு 10 பல் தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம நல்லா வதக்கும் போது தான் இந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா கிடைக்கும் நமக்கு. நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சிக்கன் குழம்பு நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கோ இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ குக்கர் வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். உங்ககிட்ட என்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதை போட்டு தாளிச்சுக்கோங்க. இது நல்லா தாளிச்சப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். நல்லா பச்சை வாசனைலாம் போன அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணுன்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நான் இன்னைக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற பாய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நாட்டுக்கோழியில் கூட இந்த குழம்பு வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். சிக்கன் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தக்காளி வதங்கின அப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போது சிக்கன் சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சிக்கன் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கும் சிக்கனும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்படி தேவையில்லைன்னா உருளைக்கிழங்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வதக்கிட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த விழுது சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 2 விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். 2 to 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சிக்கன் வெந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.